ஸ்லீவ் கவர் தட்டு ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங்கும் இப்படி அடித்து திருப்பிக்குங்க. அதுக்கப்புறம் அடித்து திருப்பணும். கடைசியில் நம்ம லைனிங் வந்து இப்படியாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோடு அடிச்சுட்டு இதையே அந்த எக்ஸ்ட்ரா பீஸுகளெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை சரிபாதியாக மடித்து நாம் அந்த சரிபாதி அளவில் நாம் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்போ தாங்க அளவு தெரியும் எந்த இடம் சரிபாதின்னு. அதனால் இப்படி சரிபாதியாக மடித்து இப்படி ஒரு கட் மார்க் போட்டுக்குங்க. போட்டம் கடைசியில் இன்ச்சு டேப் எடுத்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு அந்த கட் மார்க்கிலிருந்து மார்க் பண்ணிக்கங்க. அந்த கட் மார்க்கிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ண கடைசியில் நீங்கள் அந்த கட் மார்க்கை விட்டுட்டு அந்த 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறீங்கள அந்த பகுதியில் கரெக்டாக பிடிச்சி சரிபாதியை இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி கொஞ்சம் இப்படி அந்த நம்ம 3/4 இன்ச்சு மார்க் பண்ணதில் இப்படி பாதியாக மடிச்சுக்கிறோம். இந்த கட் மார்க் அங்கே இருக்குது, நம்ம குறிச்ச இடம் இங்கே இருக்குங்களா. இப்போ இப்படி மார்க் பண்ணி இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த இடம் கேப்பு வருது பாருங்க உங்களுக்கு மேலே. நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் கேப் எந்த அளவு வருதுன்னு. அந்த கேப்பு வருது பாருங்கள். அந்த கேப்பு வர்ற இடத்த நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தாங்க கவர் தட்டு. ஈஸியான மெத்தேடு. நீங்கள் இப்படி கட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் 3/4 இன்ச்சு குறிச்சிட்டு இப்படி நகர்த்திட்டு இப்படி வர எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் துணி வந்து கரெக்டாக திருப்பி நேராக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கட் மார்க் இருக்குங்களா, ஃபஸ்ட்டுக்கு வச்ச கட் மார்க்கு, அந்த கட் மார்க்கு கரெக்டாக வச்சு நம்ம துணி வச்சுக்கிறோம். இப்போ அந்த 3/4 இன்ச்சில் முதல்ல எடுத்த கட் மார்க்கு இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்களா. நம்ம அந்த 3/4 இன்ச்சு வைக்கல, அப்படி எச்சு கம்மியாக தான் ஓரம் வரும். நாம் இப்போ சரிபாதி அளவு முதல்ல குறித்த அளவுக்கு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் கவர் தட்டு வெட்டினது ஈஸியாக கிடச்சிருச்சுங்களா. இப்போ இந்த இடம் இது நான் வெட்டின இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கவர் தட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது நான் வந்து வெட்டின இடம் நான் குறித்தது. அவ்வளோதாங்க. ஈஸியாக நீங்கள் கவர் தட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோவை நிறையா பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.